அண்ணா சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாக்கியம் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. சவுந்தரபாண்டி எழுப்பிவிட்டு என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு கேட்குறாங்க. அட என்னங்க நீங்க தூக்கத்தில் எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு என்ன சொன்னேன் என்ன சொன்னேன்னு கேட்டா நான் என்ன சொல்லட்டும், டார்ச்சர் கொடுக்காதீங்க, கம்முன்னு இருங்க, எனக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறாங்க. ஏய் மரியாதையா சொல்லு, உறங்கும்போது என்னமோ சொன்னீங்க சொல்லு சொல்லுங்கிறாங்க. அட உறங்கும்போது எதையாவது உளறி இருப்பேன், இப்போ என்ன அதை சொல்லுன்னா எனத்த சொல்லட்டுங்கிறாங்க. பாக்கியம் தூக்க கலக்கம்னா என்ன வேணாலும் பேசுவியா, அப்போ கெட்ட வார்த்தை பேசுவியா நீ? அடைச்சி இந்த மனுஷனோட சரியான பிக்கல் பிடுங்களா போச்சே. ஏங்க நான் தான் உறக்கத்துல ஏதோ உளறி இருப்பேன், இதை போய் பெருசாக எடுத்துக்கிட்டு என்னை உட்கார வச்சு இத்தனை கேள்வி கேட்குறீங்களே, தூங்குறக்கு விடுங்களேன். அதுவும் சொல்லுவாங்க உறக்கத்துல தான் உண்மையான வார்த்தை வரும்னு. அப்போ நீ சொன்னதெல்லாம் உண்மைதானாங்கிறாங்க. ஏங்க அப்படிதான் நான் சொன்னேனா அப்படிங்கிறாங்க. ஏய் நீ பேசுறத பார்த்தா எனக்கு கழுத்தை நெரிச்சு கொடணும் போல இருக்கு. அட போங்க, எனக்கு உறக்க வருது, நடிச்சாமத்தில் போட்டு உளறிக்கிட்டு கிடக்குறாரு அப்படிங்கிறாங்க. கொஞ்சமாச்சு இவளுக்கு பயம் இருக்குதான்னு பாருங்கிறாங்க சௌந்தரபாண்டி. அப்போ நீ உறக்கத்தில் சொன்னாலும் உண்மையை சொன்னாலும் என்னை போடான்னு சொல்றையெல்லாம் மரியாதை இல்லாமல் தானே பேசியிருக்க அப்படிங்கிறாங்க. இங்கே பாருங்க, என்னை உறங்க விடல, ஏதோ தூக்கத்தில் சொன்னதா சொன்னீங்கல்ல, அது உண்மையிலுமே சொல்லி போடுவான் பார்த்துக்கோ. அடி போடி, உன்னோட மரியாதையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், உறக்கத்திலேயே அப்படியே செத்து தொலைன்ட்டு போகிறாங்க. பரணி தூக்கமே இல்லாமல் இருக்காங்க. தலைவாணி கடியில் இருந்த எலுமிச்சங்கனியை எடுத்து தூக்கி வீசிட்டு இவர் அப்படிதான் இருந்திருப்பாரோ இப்படி தான் இருந்திருப்பாரோ, அதனால தான் அவ்வளோ உஷாராக இருந்திருக்காரு அப்படின்னு அவங்க அப்பாவை பற்றியே யோசிச்சுருக்காங்க. ஏதோ பேசுறதுக்காக சண்முகத்தை வந்து எழுப்பி எழுப்பி பார்க்குறாங்க. இது இப்படியே விடக்கூடாது, அவர் வேறு மாதிரி பிளான் பண்ணுவார் அப்படின்னு அவங்க அப்பாவை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. பரணி சண்முகத்தை போய் எழுப்புறாங்க. சண்முகம் பார்த்ததும் பயந்துக்கிறாங்க. ஏன்டா ஏன்டா என்னை பார்த்து இப்படி பயப்படுறேங்கிறாங்க. ஆமாம், நடிச்சாமத்தில் தூங்கிட்டு இருக்கிறவனை எழுப்பி கோர வச்சா எனக்கு பயமாக இருக்காதா, உன்னை பார்க்குறக்கு எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க. என்னை பார்த்தா உனக்கு பயமாக இருக்குதாங்கிறாங்க. ஆமாம், நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமாக தான் இருக்குதுங்கிறாங்க. நான் உங்க கூட கொஞ்சம் பேசணுங்கிறாங்க. இல்லை நடிச்சாமத்தில் என்னல பேச்சு வேண்டிக்கிறது, பெரிய சித்திரவதையெல்லாம் இருக்குது, காலையில் பேசிக்கலாம், போய் பாடல. டேய் நான் உங்ககிட்ட ஒரு ரகசியம் சொல்லணும், ரொம்ப நாளாகவே எனக்கு தெரிஞ்ச ரகசியம் அது. அந்த ரகசியத்தை முன்னாலேயே சொல்லியிருக்கலாம்ல, நடிச்சாமத்தில் தான் எழுப்பி கோர வச்சு சொல்லுவியாங்கிறாங்க. டே எனக்கு இப்போ தானே தோணுச்சது, நடிச்சாமத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த கதையெல்லாம் கேட்கணுன்னு என்னோட விதி. என் அத்தை தாலியை கட்டணும்னு சொல்லிச்சேன்னு நானும் கட்டி போட்டேன், நடிச்சாமத்தில் உட்கார வச்சு என்னை பாடா படுத்துற. சரி சொல்லி தொலைலாங்கிறாங்க சண்முகம். இந்த பக்கமாக சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி போய் முத்துப்பாண்டி முத்துப்பாண்டின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. எஸ்கேக்கு தூக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. இவர் எதுக்கு இந்த நேரத்தில் செல்லமாக பையனை கொஞ்சிட்டு இருக்கிறாங்களே என்னன்னு தெரியல அப்படின்னு எழுந்திரிச்சு பார்த்துட்டு பேசாமல் படுத்துக்கிறாங்க. முத்துப்பாண்டிக்கு தூக்கம் தெரிஞ்சு எழுந்திரிச்சு வராரு. என்னடா எஸ்கே முடிச்சிருக்காளாங்கிறாங்க. இல்லைப்பா தூங்கிட்டு இருக்கா. சரி சரி இங்கே வா, தனியாக பேசணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. டேய் நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோடா, இது நாள் வரைக்கும் அந்த வெறும்பைய சண்முகம் தான் நம்மளுக்கு எதிரியாக இருந்தான், இப்போ பார் பரணியும் சேர்ந்து கூட்டி சேர்ந்துட்டான். அப்பா என்ன இருந்தாலும் அவளை சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல இருக்குதுங்கிறாங்க முத்துப்பாண்டி. ஆமாண்டா, இது நான் வரைக்கும் இந்த வெறும்பைய முட்டா பையனாக இருந்தான், அவனை சமாளிச்சுட்டு வந்துட்டோம். ஆனால் இவ படித்தவ, முரடனும் புத்திசாலியும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க, பக்காவாக பிளான் பண்ணுவாங்கடா. அவங்க எப்படி பிளான் பண்ண போகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாமளும் பதில் பிளான் பண்ணணும்ல. எஸ்கே எழுந்திரிச்சு வந்து பார்க்குறாங்க. என்ன ரெண்டு இந்த பக்கமாக பார்த்து பேசிக்கிட்டு இருக்குதுங்களே, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, காதும் கேட்க மாட்டேங்குது. ச்சே அப்படின்னு பார்க்கும்போது சவுந்தரபாண்டி எட்டி பார்க்கும்போது மறைஞ்சுக்கிறாங்க எஸ்கே. சரி சரி வா, இங்கே நின்று பேசினா சரியாக வராது, வெளியில் போகலாவான்னு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாங்க. பரணி சண்முகத்துக்கிட்ட அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரூம்போட ரகசியத்தை சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம்மா அது எனக்கும் தெரியும், அதுதான் சாமி ரூம்னு சொல்லுவாங்கல்லங்கிறாங்க சண்முகம். அதெல்லாம் சாமி ரூமும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. சாமி ரூமாக இருந்தால் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்கல்ல. நானும் சின்ன வயசுலேருந்து யோசிச்சு பார்க்குறேன், அந்த ரூம் பக்கமே எங்கள் அப்பா எங்கள் அண்ணன் எங்கள் அம்மா யாரையுமே விட்டது அந்த பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதுக்கு என்ன, இப்போ பேசாம விடு நான் படுக்கிறேங்கிறாங்க. ஏய் சண்முகம் சொல்றத கேளு, அந்த ரூம் சாவியை ஒரு இடத்துல ரகசியமா மறைச்சு வைப்பாரு. என்ன பெரிய அதிசயமா, ஊர் அறிஞ்ச ரகசியம் தானே இது, என்ன பெரிய அதிசயமாட்டு சொல்லிட்டு இருக்கிற. டே சொல்றத கேளுடா, அவர் சாவி எங்க வைப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும்டா, நான் அதை 4-5 தடவை பார்த்துருக்கேங்கிறாங்க. இல்லை உனக்கு தெரிஞ்சிருந்தா அது அவர் இல்லாத போது ஒரு தடவையாவது நீக்கி அதில் என்ன இருக்குன்னு பார்த்துருக்கலாம்ல, இப்போ எதுக்கு என்னை நடிச்சாமத்தில் எழுந்து கோர வச்சு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற. வெளியுறதுக்கே காட்டாம அந்த ரூமுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு, யாருக்கும் காட்டாம அந்த ரூம்ல வச்சிருக்காருடா, அது என்னவா இருக்குன்னு சொல்லு பார்க்கலாங்கிறாங்க. ஏலே உனக்கே தெரியலன்னா என்னை நடு ராத்திரியில் எழுப்பி கோர வச்சு கேட்டேன்னு எனக்கு என்னலே தெரியுங்கிறாங்க. அத்தை சொன்னதையும் இதையும் முடிச்சு போட்டு பார்த்தா அந்த ரூமுக்குள்ள கோயில் நகை இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் சண்முகத்துக்கு தூக்கமெல்லாம் பறந்து போயிடுச்சு. இல்லை அந்த கோயிலில் கொள்ளை நடந்து 20 வருஷம் ஆச்சு, 50 வருஷமாவே அந்த நகையெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்கன்னு சண்முகம் கேட்குறாங்க. ஆமாடா, ஆனால் 20 வருஷமா அந்த ரூம் பக்கமே யாரையும் போக விடாம வச்சிருக்காங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அல்ல வாங்குறாங்க. ஆமால அதுவும் சரிதான். சரி விடிஞ்சு எந்திரிச்சு போய் அதை பார்த்துடலாமாங்கிறாங்க சண்முகம். நோ 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 நோ, விடியற வரைக்குமெல்லாம் என்னால் காத்திருக்க முடியாது, இப்போவே போய் பார்த்தாகணுங்கிறாங்க பரணி. இல்லை உங்கள் அப்பா சாவிக்கு காவலாவெல்லாம் படுத்திருப்பான், 20 வருஷம் காத்திருந்தாச்சு, இந்த ஒரு ராத்திரி நீ காத்திருக்க மாட்டியா, உனக்கு தான் சாவி எங்கே இருக்குதுன்னு தெரியுமில்ல, அதை நீக்கி என்னன்னு தான் பார்த்துருவாமாங்கிறாங்க. ஐயோ ஏண்டா இப்போ போனால் என்னங்கிறாங்க. லே தேவையில்லாத சந்தேகம் வருது, சண்டை வருது, தேவையில்லாம பிரச்சனை வருது, வேண்டாம் விட்டுரு, நாளைக்கு போய் பார்க்கலாங்கிறாங்க. அப்போ நாளைக்கு தானா, அட இன்னும் சில மணி நேரம் தானே இருக்குது, போய் படுப்போ, நாளைக்கு போய் பார்த்துக்கலாம் சண்முகம் சொல்லிட்டு படுக்கிறாங்க. பரணி நேரம் தூங்கவே முடியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. பொழுது விடிஞ்சிருது. விடிஞ்சதும் எஸ்கி வாசலில் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு
கார் வந்து நிக்குது. அதுலேருந்து பாண்டியம்மா தான் இறங்கி வராங்க. என்ன பெரியாத்தா இம்புட்டு தைரியமா வந்திருக்கீங்க? வாங்க வாங்கங்கிறாங்க எஸ்கி. அடைச்சே கால் என்னமோ வந்து ஒட்டிக்கிச்சேன்னு சொல்லி அநியாயமா கோலத்தை அப்படி கசக்கு மஸ்குன்னு களைச்சி விட்டுட்டு போறாங்க பாண்டியம்மா. டேய் சவுந்தரம், பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரேன்டா. பெருசா பிரச்சனை எதுவும் இல்லையே, நீ முதல்ல உட்காருக்கா. இது வரைக்கும் பெரிய பிரச்சனை எதுவும் ஆகல, இனிமேல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஒன்னா ரெண்டா எம்பிட்டு கஷ்டப்பட்டு சேர்த்த ஐஸ்வர்யம். அக்கா நீ சத்தமா பேசாத. சரிடா சரி, வீட்டுக்குள்ளேயே எதிரி இருக்காங்க, கவனமா வச்சுக்கிட்டு பேசு. ஆமாண்டா ஆமாண்டா. சரி சரி, டே இதுக்கு மேலே இங்க வச்சிருக்க கூடாதுடா. அதுதான் உன்னை கேட்குற, என்ன செய்யலாம் எப்படி செய்யலாம் அதை மட்டும் நீ சொல்லுக்கா. ஆமாடா, அந்த பொண்ணு இனிமே இங்க இருக்கவே வேண்டாம். அது இங்க இருந்ததுன்னா நம்மளுக்கு தான் ஆபத்து. இடத்த மாத்தி போடுவோன்னு பாண்டியம்மா சொல்லிட்டு இருக்கும்போது பாக்கியம்மா வந்துட்டாங்க. அடடா மதனியா, வாங்க வாங்க. போன தடவை சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, இந்த தடவை வந்திருக்கீங்க, எப்படி போவீங்களோன்னு தெரியலையேங்கிறாங்க. என்னடி உனக்கு நக்கலா தெரியுதா? போய் கொதிக்க கொதிக்க காப்பி போட்டு கொண்டு வா, சீனியா அள்ளி போட்டு கொண்டு வாங்குறாங்க. அடே அப்பா, வந்து வராதுக்கு முன்னாடி அப்படியே அதிகாரம் தூள் பறக்குது. சரி சரி, நான் போய் காப்பி போட்டு எடுத்துகிட்டு வரேன்ட்டு பாக்கியம் போயிடுறாங்க. இந்த பக்கமாக எஸ்சிக்கு நின்று கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. சரி இப்போ சொல்லுக்கு, அவள் தான் போயிட்டல்ல அப்படின்னு கேட்க, டே இங்கே பாருட அவளு துணிஞ்சுட்டான்னு சொல்கிறேன். அப்பா சர்வசாதாரணமாக இதையெல்லாம் கண்டுபிடிச்சிருவல்ல. அந்த வெறுமை எங்கிட்ட இருந்து காப்பாற்றுறத விட உன்னோட மகிட்ட இருந்து காப்பாற்றுறதாண்டா ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ என்ன செய்யணும் அதை சொல்லுன்னு கேட்குறாங்க பாண்டி. சரி நான் சொல்கிறத எல்லாம் நல்லா கேட்கோங்கன்னு சொல்லி பாண்டியம்மா ரகசியத்தை சொல்கிறாங்க. எஸ்கிக்கு காதே கேட்கல. என்னது இந்த பெரியாத்தை எப்போவுமே 8 ஊருக்கு கேட்குற மாதிரி பேசும், இப்போ என்னமோ குசு குசுன்னு பேசுது, ஒன்றுமே காதில் கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நின்றுட்டு இருக்கிறாங்க. பரணி வீட்டில் வீரா வெளியில் கோலம் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஏழைய பரணி, நான் கோலம் போட்டுட்டு வெள்ளை கோட் நான் போட்டுட்டேன், கலர் கோட் போடுவான்னு கூப்பிடுறாங்க. உன் அண்ணன் தான் உசுறு எடுக்கிறேன்னா நீ வேறியா, நீயே போட்டுக்கப்போ. அண்ணி எஸ்கி அக்கா ஃபோன் பண்ணியிருக்கு, இந்தாங்கன்னு கொண்டு வந்து கனி கொடுக்குறா. பரணி ஃபோன் எடுத்ததும் என்ன எஸ்கி என்ன அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறாங்க. பரணி உனக்கு தெரிஞ்சிருச்சா அப்படிங்கிறாங்க. இப்போ சொல்ல போறியா இல்லையா, நீ வந்த விஷயத்த சொல்லு. பாண்டியாத்தா காலையில் வந்துச்சு, இவங்களே போய் கார் வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ எங்கேயோ கிளம்பி போகிறாங்க. அப்போ சரியாக தான் போச்சு, நான் நினச்சது தான் பண்ணுறாங்கங்கிறாங்க. ஏன் நீ நினச்சது பண்ணுறாங்களா? அப்போ நீ என்ன நினச்சாங்க? அதெல்லாம் உனக்கு தெரியிறப்ப தெரியும். அப்பாவும் அத்தையும் என்ன பேசுனாங்க, அது உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதான்னு கேட்குறாங்க. பரணி எங்கடி 3 பேரும் காதுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க, குசு குசுன்னு பேசுகிறாங்க, என்ன பேசுகிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஆமாம், உன் காதில் விழுற மாதிரி ஏதாவது 1-2 வார்த்தையாவது உனக்கு கேட்டுதாங்கிறாங்க. அதுவும் ஒன்றும் கேட்கலடி. ஆனால் பெரியத்தா வந்ததுமே அது இங்கே இருக்க வேண்டாம், வேற இடம் மாத்திருன்னு சத்தமாக சொல்லிச்சு. அது வேணா என் காதில் விழுந்தது. பரணிக்கு புரிஞ்சு போச்சு. ஓஹோ, கொள்ளை அடிச்சது இடமாத்த போகிறாங்களா? இருக்கட்டும் இருக்கட்டும் எஸ்கி, இனிமே தான் நீ அலாட்டாக இருக்கணுங்கிறாங்க. சரி சொல்லு பரணி, நீ என்ன சொல்றியோ அதை செய்யறேங்கிறாங்க. அங்கே என்ன நடந்தாலும் நீ உடனே கண்காணி, சின்ன பாத்திரம் கீழே விழுந்தா கூட நீ உடனே எனக்கு கூப்பிட்டு சொல்லுங்கிறாங்க. சரி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க எஸ்கி. சரி என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பரணி அவசரமாக உள்ள வந்ததும் சண்முகம் எழுந்திரிங்கிறாங்க. வைகுண்டமா பின்னாடியே வந்து ஏழை சண்முகம் எழுந்திரிடா, இன்னும் உறங்குறியா அப்படின்னு எழுப்புறாங்க. எழுந்திரிடா, முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாங்க. என்னெல்லாம் முக்கியமான விஷயம் சொல்ற? வெடி உறங்க விடல, இப்பவும் உறங்க விட மாட்டியா? என்ன சொல்லு. நைட் என்ன சொன்ன? தெற்கு வீட்டு ரூம்ல கோயில் நகை இருக்கும்னு சொன்னனால இப்போ எங்க அத்தை திரும்பவும் வந்திருக்கு. யார்? அந்த பெரிய அத்தாவா? ஆமா, அந்த நரிய அத்தா தாங்கிறாங்க. வைகுண்டம் அப்பா தான் கார் அனுப்பி அத்தைய கூட்டிட்டு வந்திருக்காராம், அதே பாண்டியம்மா. இப்போ எதுக்கு வந்திருக்காங்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. பரணிலே, நீ போய் இந்த உண்மை தெரிஞ்சதும் உங்க அப்பாவை மிரட்டினியல, அதனால அவங்க அலர்ட் ஆயிட்டு கொலையிலையும் கொள்ளையிலையும் சனிய அத்தை எங்க அப்பா 3 பேருமே கூட்டி கலவானிக்கு தானே, அதான் இப்போ ஒன்று சேர்ந்திருக்காங்க. நான் நினைச்சது மாதிரியே நடக்குது பாத்தியா? நாசமத்து போனவங்க என்னெல்லாம் பண்றாங்க பாரு, என்னோட ரத்தம் கொதிக்குது, அவங்களை சும்மாவே விடக்கூடாது, ஏதோ ஒன்று பண்ணி ஆகணுங்கிறாங்க வைகுண்டம். அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சண்முகம் கேட்குறாங்க. ஆமா, கோயில் நகைன்னு தெரிஞ்சா மாட்டிக்குவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நகையை பூரா உருக்கிடுவாங்க. அது வரைக்கும் அந்த நகையெல்லாம் இடமாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் நீ தர்மகர்த்தா ஆனாலும் உன்னால எங்க அப்பாவை ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. வர்ணியோட கணிப்பு சரியானதா இருக்கு. சவுந்தரபாண்டி அந்த நகைப்பெட்டிகளை பூரா கார்ல எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு இருப்பிடத்துக்கு கொண்டு போறாங்க. அந்த இருப்பிடத்தையும் பரணியும் சண்முகமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. பாண்டியம்மா, சனியன், சவுந்தரபாண்டி 3 பேருமே கையும் களவுமா பிடிபட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல